ஆந்திராவில் தொடரும் மழைக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 42ஆகவும் ஒடிசாவில் 16ஆகவும் உயர்ந்துள்ளது. ஃபைலின் புயலின் பேரழிவிலிருந்து தப்பிய ஆந்திரா, ஒடிசா மாநிலங்கள் வங்கக்கடலில் உண்டான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த திங்கட்கிழமை முதல் தொடர் மழையை சந்தித்து வருகின்றன. ஆந்திராவில் ஸ்ரீகாகுளம், மஹ்பூப் நகர், கம்மம், கிழக்கு கோதாவரி, விசாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. ஞாயிறன்றும் ஸ்ரீகாகுளம் உள்ளிட்ட இதர மாவட்டங்களில் மழை நீடித்த நிலையில் ஆந்திராவில் மழைக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 42ஆக உயர்ந்துள்ளது. 4000 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் 15,000 வீடுகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு சாலைகள் நாசமாகி இருப்பதாகவும் ஆந்திர அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன. தாழ்வான பகுதிகளில் இருந்து 78,000 பேர் மீட்கப்பட்டு 178 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒடிசா மாநிலத்திலும் கஞ்சன், கட்டாக் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை நீடித்து வருகிறது. இதுவரை மழைக்கு 16 பேர் பலியாகி உள்ள நிலையில் 1,00,000க்கும் அதிகமானவர்கள் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் தத்தளித்து வருகின்றனர். அடுத்த 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளதால் ஒடிசாவில் பாதிப்பு கடுமையாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. ஆந்திரா, ஒடிசாவை போலவே மேற்கு வங்கத்திலும் மழை தொடர்ச்சியாக கொட்டி வருகிறது. இதன் காரணமாக ஹவுரா நகரில் உள்ள தலைமைச் செயலகத்தை சுற்றி முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதேபோல கொல்கத்தா நகரின் பல பகுதிகளிலும் மழைநீர் செல்ல வழியின்றி தேங்கி நிற்பது கொல்கத்தா மாநகராட்சி எந்தவித மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பதை காட்டுவதாக உள்ளது.